எது அழகு? ஒரு தாயின் வலது கை முழங்கையிலிருந்து விரல்கள் வரை வெண்மையும் கருமையும் கலந்து பார்ப்பதற்கு அருவருப்பாக இருந்தது. ஒரு நாள் அந்த தாயின் மகள் 8 வயது சிறுமி, அம்மா நீ அழகாக இருக்கிறாய், ஆனால் உன்னுடைய வலது கை பார்ப்பதற்கு விகாரமாய் இருக்கிறதே, ஏன் என்று கேட்டிருக்கிறாள். மகளே, ஒரு பொருள் அல்லது உடல் உறுப்பு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை கொண்டே அதன் அழகையும் விகாரத்தையும் மதிப்பிட வேண்டும் என்று அந்த தாய் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு புரியவில்லை, புரியும்படி சொல்லேன். சிறுமி கேட்டிருக்கிறாள். நீ கைக்குழந்தையாக இருந்தபோது தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தாய். திடீரென்று ஒரு நாள் நம் வீட்டில் தீப்பற்றி எரிந்தது. அடுத்த வீட்டுக்காரர்கள் குழந்தை குழந்தை என்று கத்தினார்களே தவிர ஒருவரும் வீட்டினுள் சென்று உன்னை காப்பாற்ற துணியவில்லை. என் உயிரை பற்றி கவலை கொள்ளாமல் உள்ளே ஓடி தொட்டிலில் கிடந்த உன்னை தூக்கி கொண்டு வெளியேறும்போது தீக்கொல்லி ஒன்று என் வலது கையில் விழுந்து விட்டது. அது கொப்பளமாகி வெண்மையும் கருமையுமாக இப்படி ஆகிவிட்டது. இந்த கை ஒரு உயிரை காப்பாற்றியதே என்ற நினைப்பில் வெண்மை கருமை விகாரம் எதுவும் எனக்கு தோன்றவில்லை. அந்த தாய் சொன்னார்கள், அம்மா, என்னை காப்பாற்றிய இந்த கை எப்படி இருந்தால் என்ன? அப்படி சொல்லியவாறே தாயின் கையை முத்தமிட்டிருக்கிறாள் சிறுமி. உடலின் தேக அழகு இல்லை, உள்ளத்தின் அக அழகே அழகு. அகத்தை அழகாக்குவோம்.